கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் இன்றைக்கும் அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு அரசு போக்குவரத்து கழக போய்கொண்டிருக்கிறது. பேருந்து போய்கொண்டிருக்கிறது. காலையிலே புறப்படும்போது அந்த பேருந்திலே அந்த நடத்துனரும் ஓட்டுநரும் அங்கே அவர்கள் அந்த பேருந்தில் சொல்லுகிற சம்பவம் இதுதான். ஓட்டுநர் அவருடைய சீட்டில் போய் உட்காந்துருவார். நடத்துனர் எழுந்திரிச்சு சீட்டில் உட்காந்துருக்கவங்க எல்லாரையும் பார்த்து சொல்ல, பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாம் உட்காந்துருவாங்க. ஃபுல் சீட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் லேடிஸு ஜென்ட்ஸு எல்லாம் கரெக்டாக சீட்டு ஃபுல்லாக இருக்குது, பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அப்போ சொல்கிறார், வந்தவுடனே எழுந்திரிச்சோடனே, அனைத்து பயணிகளுக்கும் வணக்கம், உங்களுடைய பயணம் இன்றைக்கு இனிதாக வருவதாக, இனிதாக மாறட்டும். உங்களை நாங்கள் அரசு சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் என்று சொல்லி காலையிலே அந்த பஸ்ஸில் ஏறினோன்னு எல்லாருக்கும் இன்முகத்தோடு சொல்லிட்டு வரோம். உங்களுக்கு என்ன உதவிகள் தேவை என்பதை சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு வாமிட் எதுவும் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு புளிப்பு மிட்டாயெல்லாம் வச்சுருக்கோம், எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் நீங்கள் இந்த வேர்க்கடலையெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் தோலெல்லாம் அங்கேயே போடாமல் ஒரு இதில் நீங்கள் ஒரு பேப்பரில் சுற்றி அந்த பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்க பக்கத்தில் நாங்கள் சைடில் ஒரு பேக் வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் போட்டிருக்கேன், நீங்கள் பேருந்தை நீங்கள் அசுத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது இடையூறு, அதாவது பயணத்தில் உங்களுக்கு பாத்ரூம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், எங்களுடைய ஓட்டுநரிடத்தில் சொல்லி நிறுத்தி உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு எல்லா தேவைகளையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பயணிகளுக்கு ஒரே சந்தோஷமாக, ஒரே மகிழ்ச்சி. சில நேரங்களில் வீட்டில் சண்டை போட்டு பஸ்ஸில் ஏறி வருவாங்க, கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாக இருக்கும், ஏதாவது சண்டை போட்டுகிட்டே பஸ்ஸில் ஏறுவாங்க. சில பேர் துக்கத்தோடு போவாங்க, துக்க வீட்டுக்கு போவாங்க. சில நேரத்தில் டெத்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. சில பேர்லாம் கோர்ட்டுக்கு போவாங்க, சில பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. பஸ்ஸில் பல பிரச்சனைகளோடு ட்ராவல் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா நானும் நடத்துனராக பணியாற்றினவன், அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் போது எல்லாரையும் வாங்க உள்ளே போங்க, இப்படி தான் வாங்க போங்க மரியாதையோடு போய் நான் அவர்களெல்லாம் பயணித்து அவங்கள நடத்தி கொண்டு போனேன். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நடத்துனர் சொன்ன வார்த்தை அனைவருடைய இருதயத்தையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கினது. அதே போல தான் இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே இயேசுவிடம் ஒரு 100க்கு அதிபதி, ஒரு ரோம அரசாங்கத்தில் பணியாற்றினவன் கேட்குறான், ஆண்டவரே, என் வீட்டிலே ஒரு கொடிய வேதனை இருக்கிறது, நீங்கள் அந்த வேதனையை நீக்க வேண்டும். என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாக கிடக்கிறான், அதாவது பெராலிஸ் அட்டாக் ஆகி கிடக்கிறான், அதனால் எங்களுக்கு வீட்டில் நிம்மதி இல்லை, வேதனைனாலும் பரவாயில்ல, கொடிய வேதனை. இன்றைக்கி அநேகர் கொடிய வேதனையோடு இருக்கிறீங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வேதனைகள் நீங்குகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது நான் சுகமாக்குறேன் என்று சொன்னார். இல்லை, நீங்கள் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதி இல்லை, நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். ஆண்டவரிடத்தில் பணிந்து கொள்கிறான். நான் தகுதி இல்லாதவன், நான் எனக்கு ஒரு வேலைக்காரனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, ஆனாலும் என் வீட்டில் வேதனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று கேட்குறான். அப்பொழுது சுற்றிலும் இருந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல என்று சொன்னார். உடனே நீ போகலாம், உன் வேலைக்காரன் சுகமாக விட்டான்னு சொல்கிறார். உடனே அந்த வார்த்தை விசுவாசித்து போனால் அந்த வீட்டில்
வேலைக்காரன் கொடிய வேதனை நீங்கி நல்ல சுகமாயிருந்தான். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் குடும்பத்திலும் இருக்கிற வேதனைகளெல்லாம் நீக்கி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தருகிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற வேதனை கஷ்டத்தெல்லாம் நீக்கி இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு, இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.